அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து விடுற மாதிரி நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கரில் வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஸோ குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இது கூட வந்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாங்க. நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க ரைஸ் செய்கிறேன். ஸோ அதோட அளவுகள் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்குமே நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் ரெசிபி செய்ய போகிறது கிடையாது. அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போன உடனே நான் பெரிய சைஸில் 4 நல்ல பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையுமே உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பையுமே நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் செக் பண்ணும்போது சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் மூடி போட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி மேஷ் ஆகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி 3/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால நான் 3/4 டீஸ்பூன் போல் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, பட்டை கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை அண்ட் புதினா இலை இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா போதும். ரொம்ப போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் முக்கியமான பொருள் சேர்க்குறேங்க. அதாவது ஒரு 1/2 கப் போல் ஊற வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலை தாங்க. இதை நான் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 3/4 பாகம் வேக வச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம விசில் விடும்போது வெந்துடும். கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்ந்து ஒன் பாட் ரைஸாக கொடுக்கும்போது குழந்தைங்க ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸ்க்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 2 அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதி வரும்போது ஒரு 1/2 லெமனோட ஜூஸையுமே உள்ளே பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க. உப்பு, காரம், புளிப்பு 3மே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது எந்த அளவுக்கு ஊற வைப்பீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. விசிலுமே அதே அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் எங்கள் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 விசில் விடுவாங்க. 3/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரியே 2 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா குக்கரோட விசிலெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பொலன்னு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குங்க. இதில் நம்ம ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துருக்கறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு, ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுக்கு தயிர் பச்சடி கூட பாயில்டு எக் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எம்டியாக சாப்பிட்றது கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டேஸ்டியான அண்ட் ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.